Hi friend, welcome back to my channel. இன்னைக்கு beef pickle செய்ய போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்படி கட் பண்ணணும். மீடியம் சைஸ்ல நம்ம கட் பண்ணணும். மீடியம் சைஸ்ல கட் பண்ணி அப்புறம் தான் பாயில் பண்ணணும். இது நார்த் பிக்கல் செய்ய போகிறேன். இது 1/2 kg யூஸ் பண்ணுறேன் நான் பீஃப். இப்போ நம்ம பாயில் பண்ணணும். கட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பவுலில் வச்சு அப்போ தான் குக்கரில் 5 விசல் போட்டணும். இப்போ குக்கரில் போட்டலாம். போட்டு இப்போ போட்டது இப்போ தண்ணி கொஞ்சம் அளவு கொஞ்சம் நம்ம ஊற்றணும். 5 விசல் குக் பண்ணணும். கவர் பண்ணலாம். கேஸ் ஆன். இப்போ கூல் ஆயிடுச்சு. போட்டு இப்போ கூல் ஆயிடுச்சு. எடுத்துலாம். வா சூப்பர் ஆயிடுச்சு. இது எடுத்துணும். பிளேட்டில் வைக்கலாம். கொஞ்சம் கூலாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம பீஸ் எடுத்துணும். இது இப்படி தான் சின்னதாக எடுத்துணும். இப்படி தான் சின்ன இது பார்த்தியா, இப்படி தான் செய்யணும். இதோட லாஸ்ட் பீஸ் இப்படி தான் எல்லாமே இப்படி தான் செய்யணும். ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. நல்ல எண்ணெய் 1 கப் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பீஃப் பீஸ் கட் பண்ணல கையில் அது இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணணும். கேஸாக மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த டைமில் வேறு சில்லி அப்போது வேறு மசாலா நம்ம போட்டணும். சில்லி உப்பு இது 1 by 1 நம்ம போடலாம். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ நம்ம சில்லி சால் இது அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடலாம். இப்போ சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 2 tablespoon. garlic 1 tablespoon. இஞ்சி 1 tablespoon. chilli flakes 2 tablespoon. உப்பு 1 teaspoon. எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வச்சுருந்தா லோ ஃப்ளேமில் வச்சுறேன். லோ ஃப்ளேம் தான் நம்ம குக் பண்ணணும். நல்ல எண்ணெய் தான் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் யூஸ் பண்ணணும். அது எண்ணெய் கம்மி இருக்குதுன்னா ஸ்பாயில் ஆகும். அதுக்காக ஜாஸ்தி போட்டு நான் யூஸ் பண்ணேன். கெட்ட போகாதே ரொம்ப நாளாக இருப்பேன் எண்ணெய் ஜாஸ்தி இருக்குன்னா. உப்பு பார்க்குறேன் எப்படி இருக்குது, கம்மியாக இருப்பேன். உப்பு கொஞ்சம் வேணும். 1/2 teaspoon யூஸ் பண்ணுறேன் உப்பு.
வினிகர் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். காரமான மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கரம் இருக்கிறக்கு அப்போ 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். கரம் மிளகாய் பொடி. இப்போ கூலிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் வைக்கலாம். கிளாஸ் பாட்டிலில் வைக்கலாம். கிளாஸ் பாட்டிலில் போதும். இப்போ மூடி போட்டலாம். இப்போ பாரு சூப்பர் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீஃப் பிக்கல் முடிஞ்சிச்சு, செஞ்சு முடிஞ்சிச்சு பாரு. நல்ல சூப்பர் கலரில் இருக்குது. அந்த பாட்டிலில் வச்சு இப்போ மூடி போட்டு நல்ல சூப்பராக டேஸ்ட் பண்ணும்போது நல்ல சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நாளாக நம்ம வச்சுக்கலாம். அப்போ கெட்ட போகாது. ரொம்ப நாளாக வச்சுக்கலாம், கெட்ட போகாது. நம்ம தேவை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கி நம்ம சாப்பிடலாம். அப்போது இது இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.